ஆனால் நீ ஒரு மட்டும் கையில் இறக்க வேணாம்னே. வருஷத்தொடர்ந்து இப்போல்லாம் லாரி மேக் பண்ணுங்க அப்படின்னு தான் கமெண்ட் வந்துகிட்டு இருக்கு. அதனால இன்றைக்கி ஒரு மினி லாரியை தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இந்த லாரியை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண சில ப்ராஜெக்ட்லேருந்து சில திங்ஸை எடுத்து ஒன்று அசம்பிள் பண்ணி தான் இந்த லாரியை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம ரெடி பண்ண ஹைட்ராலிக் டிப்பர் தான். இதோட பாடியை மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கிடுவோம். நிறைய பேர் நம்ம ரெடி பண்ண வெஹிக்கிள் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்தீங்க. நம்ம ரெடி பண்ண வெஹிக்கிள் என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப்புறம் எங்கே எல்லாத்தையும் ஒன்றா வச்சு வீடியோ போடுறது. இப்போ இந்த பாடியில் இந்த 2 டோர் நமக்கு தேவையில்லை, அதை கட் பண்ணி எடுத்துருவோம். நமக்கு ஃப்ரண்டில் எந்த பார்ட்டும் தேவையில்லை, அதையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம டிப்பருக்கான பாடியை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கிறோம். இந்த டிப்பரை தூக்க வைக்கிறதுக்கான ஹைட்ராலிக் மெத்தட் நம்ம ரெடி பண்ண ஹேண்ட் லிஃப்ட்டில் வந்துருக்கு, அதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தது நம்மளே ரெடி பண்ண ஹைட்ராலிக் மெத்தடு. இதை இப்போ டிப்பர் கூட சேர்த்து வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ நமக்கு டிப்பர் வந்து ரெடி. இது இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம ரெடி பண்ண பெட் கார் வந்து எடுத்துருக்கிறேன். இதை தான் நம்ம டிப்பருக்கான இன்ஜின் பாடியை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளே அவுட்டு, இதை வந்து தனியாக கழட்டி எடுத்துருவோம். அப்படியே அந்த சென்டரில் ஸ்கொயர் பைப்பையும் கட் பண்ணி எடுத்துருவோம். அப்போ தான் நம்ம டிப்பர் ஃபிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த டிப்பரை தூக்கி நம்ம பெட் காருக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணலாம் பார்க்கும்போது சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்து வருது. அதாவது இந்த டிப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பாடியாக வந்து இருக்குது, நம்ம பெட் கார் பாடி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால மேலே தூக்கி வைக்கும்போது சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டாக வந்து ஒரு கேப் வந்து விழுவுது. அதனால நமக்கு ஏற்ற மாதிரி டிப்பர் பாடியை புதுசாகவே ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதுலேருந்து இந்த ஹைட்ராலிக் மெத்தடை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த ஹைட்ராலிக் மெத்தடு வண்டியில் நம்ம ப்ளே அவுட் கலட்டினோம்ல, அந்த இடத்துல சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ டிப்பர் பாடி ரெடி பண்ணுறதுக்கு 4 அடி நீளத்தில் 2 ஸ்கொயர் பைப்பும் 3 அடி நீளத்தில் 3 ஸ்கொயர் பைப்பும் எடுத்துருக்கிறேன். அதில் 4 அடி நீள ஸ்கொயர் பைப்பு 2 இந்த சைடில் ஒன்று, அந்த சைடில் ஒன்று வச்சுக்கிட்டேன். அடுத்து 3 அடி நீள ஸ்கொயர் பைப்பு இப்போ நம்ம வச்ச ஸ்கொயர் பைப்புக்கு மேலே என்ட்ரன்ஸில் ஒன்று, சென்டரில் ஒன்று, எண்டில் ஒன்று வச்சுக்கிட்டேன். இதை எப்படி வச்சு வெல்ட் அடிச்சுக்கணும். இப்போ நம்ம வெல்ட் அடிச்சு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு தனியான ஒரு பார்ட்டு தான். இந்த பார்ட்டை அப்படியே வெளில வந்து எடுத்துருவோம். இப்போ இந்த இடத்த க்ளோஸ் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு ஸ்கொயர் பைப் வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். இனி நம்ம ஆல்ரெடி டிப்பர் பாடிக்கு ரெடி பண்ண அந்த பார்ட்டை எடுத்து வண்டிக்கு மேலே வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு பார்க்கும்போது தான் வண்டிக்கும் டிப்பர் பாடிக்கும் இடையில பெரிய கேப்பாக வந்து விழுவுது. அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே ஸ்கொயர் பைப்பை வச்சு வண்டி கூட சேர்த்து வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அடுத்த 2 டோர் கீழே வந்து எடுத்துருக்கிறேன். இதை இப்போ பேக் சைடில் வண்டியையும் டிப்பர் பாடியும் இணைக்கிற மாதிரி வச்சு வெல்ட் அடிக்க போகிறோம். அதை நான் எப்படி வெல்ட் அடிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. அந்த டோர் கீழே எக்ஸ்ட்ரா பார்ட் வந்து நீட்டிக்கிட்டு இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம டிப்பரை தூக்கணும்னா டோர் கீழ் மூலமாக இப்படி தான் ஆக்ட் ஆகும். இனி இந்த ஹைட்ராலிக் மெத்தடில் உள்ள இந்த எல்லோ கலர் லீவரை நம்ம டிப்பர் பாடியில் சென்டரில் ஸ்கொயர் பைப் வெல்ட் அடிச்சு பார்த்தீங்களா, அது கூட சேர்த்து அப்படி வெல்ட் அடிக்க போகிறோம். அடுத்ததாக ஒரு அடி நீளத்தில் ஒரு 6 பீஸ் ஸ்கொயர் பைப் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் 3 பீஸை டிப்பர் பாடியில் இந்த சைடில் இருக்கிற மாதிரி வெல்ட் அடிக்க போகிறோம். இன்னும் 3 பீஸ் இந்த சைடில் இருக்கிற மாதிரி வெல்ட் அடிக்க போகிறோம். அடுத்து 4 அடி நீளத்தில் 2 பீஸ் ஸ்கொயர் பைப் எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நம்ம 3 ஸ்கொயர் பைப் வெல்ட் அடித்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சு வெல்ட் அடிக்க போகிறோம். அது கூட ஒரு 3 அடி நீள பீஸ் ஒன்று எடுத்துருக்கிறோம். அதை இந்த இடத்துக்கு நேரம் வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ டிப்பரோட டோர்க்காண்டி 1:3 அப்படிங்கிற சைஸில் ரெக்டாங்கிள் ஃப்ரேம் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை இந்த இடத்துக்கு வச்சுட்டு டோர் கீழே யூஸ் பண்ணி வெல்ட் அடிக்க போகிறோம். அந்த டோர் கீழே கொஞ்சம் கீழ் வாக்கில் வச்சு வெல்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதை எப்படி நான் வெல்ட் அடிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்துங்க. அப்படியே டோர் கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிற பார்ட்டை கட் பண்ணி எடுத்துருவோம். அடுத்து நம்ம டோருக்கு லாக் ரெடி பண்ணுறதுக்கான இரும்பு சங்கிலி ஒன்று எடுத்துருக்கிறேன். இதை இப்போ இந்த டோருக்கு மேலே வச்சு ஃபஸ்ட் வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அப்படியே அந்த சங்கிலியோட எண்டில் ஒரு புஷ் வெல்ட் அடிச்சிருக்கிறேன். அந்த புஷ்ஷுக்குள்ளே போகிற மாதிரி சின்னதாக ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த சாஃப்ட்வேர் டிப்பரில் இருக்கிற மாதிரி வச்சு வெல்ட் அடிக்க போகிறோம். ஓகே, இப்போதைக்கு நமக்கு டிப்பரில் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வண்டியில் பிரேக் லிவரில் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தேன். இது அப்படியே இருக்கட்டும். ஆக்சிலேட்டர் கேபிளை கனெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இரும்பு பட்டை புஷ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஏற்கனவே ஒரு லிவர் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். இந்த லிவர் செட்டப் இதுக்கு நேராக எப்படி வச்சு வெல்ட் அடிச்சுக்கணும். அடுத்து ஒரு சின்ன இரும்பு பட்டையில் வாசர் வச்சு வெல்ட் அடிச்சிருக்கிறேன். இதை இந்த இடத்துக்கு நேரம் வெல்ட் அடிச்சுக்கணும். இப்போ ஆக்சிலேட்டர் கேபிளில் வாசர் வெல்ட் அடிச்சோம்ல, அது வழியாக உள்ள விட்டு லிவரில் ஒரு இரும்பு பட்டையில் நெட்டாக வந்து ஹோல் வந்து போட்டுருக்கிறேன். அதில் வந்து கேபிளை லாக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வண்டிக்கு சீட் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணியிருக்கிறேன். அது கூடவே ஒரு அடி நீளத்தில் 4 ஸ்கொயர் பைப் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த 4 ஸ்கொயர் பைப்பையும் ஃப்ரேமில் 4 கார்னர்லையும் சென்டராக பார்க்குற மாதிரி வெல்ட் அடிக்க போகிறோம். இப்போ இது அப்படியே திருப்பிட்டு இன்னும் 2 பீஸ் ஸ்லாட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு பீஸ் இந்த இடத்துல வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இன்னொரு பீஸ் அதே மாதிரி இந்த சைடில் வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அடுத்து 4 இரும்பு பட்டை சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறோம். இதை இப்போ சீட்டோட 4 காலில் இந்த மாதிரி வச்சு வெல்ட் அடிக்க போகிறோம். இது எதுக்கு இப்படி வெல்ட் அடிக்கிறோம் அப்படிங்கிற வந்து போக உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த இடத்துக்கு நேரம் ஒரு ப்ளே அவுட்டை சீட் பண்ணிக்கிடுவோம். அதே மாதிரி இந்த இடத்துக்கு நேரம் ஒன்று சீட்டோட ஒர்க்கும் ஃபினிஷ். இப்போ நம்ம ரெடி பண்ண சீட்டை வண்டியோட ஃப்ரண்டில் இந்த இடத்துக்கு நேரம் வச்சுட்டு 4 காலில் இரும்பு பட்டை வெல்ட் அடிச்சு பார்த்தீங்களா, அதில் சீட் போல்ட்டை போட்டு கீழே உள்ள ப்ளே அவுட்டில் லாக் ஆகிற மாதிரி சீட் பண்ண போகிறோம். அடுத்ததாக சீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேரிங் கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்காண்டி கீழே ஹேண்டில் பார்லேருந்து ஒரு 1.5 அடிக்கு ஸ்கொயர் பைப் யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். சின்னதாக ஒரு போல்ட் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண ஸ்கொயர் பைப்போட டாப்பில் இருக்கிற மாதிரி வெல்ட் அடிக்க போகிறோம்.
அடுத்ததாக டாடா ஏசி ஸ்டேரிங் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நம்ம வெல்ட் அடிச்ச போல்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த போல்டில் ஒரு புஷ் ஒன்று மாட்டிட்டு அதுக்கு மேலே ஸ்டேரிங்கை மாட்டி அதுக்கு மேலே நட்டை போட்டு லாக் பண்ணிக்கிடுவோம். நட்டை நல்லா டைட் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஸ்டேரிங் மட்டும் தனியாக சுற்ற ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நமக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோலையும் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இனி வண்டியோட ஃப்ரண்டில் லாரியோட ஸ்ட்ரக்சரில் பாடி வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 4 அடி இருக்கிற மாதிரி 2 ஸ்கொயர் பைப் வந்து எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு ஸ்கொயர் பைப்பை இந்த சைடில், இன்னொரு ஸ்கொயர் பைப் அந்த சைடில் சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டேன். அடுத்து 3 அடி நீளத்தில் ஒரு ஸ்கொயர் பைப் எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நம்ம வெல்ட் அடிச்ச 2 ஸ்கொயர் பைப் இணைக்கிற மாதிரியே சொல்லிட்டு அடிக்க போகிறோம். இப்போ நம்ம வெல்ட் அடிச்ச பார்ட்டை அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம வண்டியோட பாடியை ஃப்ரண்ட் சைடில் 1 அடிக்கு எக்ஸ்டெண்ட் வந்து பண்ண போகிறோம். இப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண பார்ட்டில் 2 அடி நீள ஸ்கொயர் பைப்பை இந்த சைடில் ஒன்று அந்த சைடில் ஒன்று சொல்லிட்டு அடிச்சுக்கிடுவோம். அப்படியே அது ரெண்டும் இணைக்கிற மாதிரியே ஒரு ஸ்கொயர் பைப் யூஸ் பண்ணி வெல்ட் அடிக்க போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ண பார்ட்லேருந்து உள்வாக்கில் கொஞ்சம் சாய்வில் இருக்க மாதிரி ஸ்கொயர் பைப் யூஸ் பண்ணி வெல்ட் அடிச்சுக்கிட்டேன். அதுலேருந்து நம்ம ஃபஸ்ட் ரெடி பண்ண பார்த்தீங்களா ஒரு பார்ட்டு, அதில் இணைச்சாப்பில் ஸ்கொயர் பைப் யூஸ் பண்ணி வெல்ட் அடிச்சிட்டோம். அப்படியே இந்த இடத்துக்கு நேராக ஒரு டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை இந்த இடத்துல வச்சு டோர் கீழே யூஸ் பண்ணி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். நமக்கு டோர் வந்து ரெடி. ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. ஒரு வழியாக வண்டிக்கான பாடி ஒர்க்கிங் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அப்புறம் நம்ம வழக்கமாக பார்க்குற கொஞ்சம் ஒயரிங் வேலைலாம் பார்த்துருக்குறோம். என்ன இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கான ஆன் ஆஃப் சுவிட்ச், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்குறோம். அப்படி இந்த சைடு வந்தோம்னா நம்ம ஹைட்ராலிக் தூக்கிறதுக்காண்டி 2-வே சுவிட்ச் மூலமாக கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்குறோம். அண்ட் ஹைட்ராலிக் மெத்தடுக்கு 2 பேட்டரியும் செல்ஃபுக்கு 1 பேட்டரியும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வண்டி வந்து லைட்டாக மூவ் பண்ணி பார்த்துருவோம். நம்ம வெல்ட் வச்சதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்காண்டி அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து போயிடுவோம். சீட்டு தான் கொஞ்சம் சின்ன மாஸ்டம், உட்காரதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஃபஸ்ட் வண்டிக்கான ஆன் சுவிட்ச் வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ செல்ஃப் வந்து கொடுத்துருவோம். அவ்வளோதாங்க. அவ்வா நல்லா மூவிங் இருக்குது. ஸ்டேரிங்கும் ஓகே. லைட்டாக நாய்ஸ் வருது, அதாவது இந்த டோரில் தான் வருது அப்படின்னு நினைக்கிறேன். அதுவுமே இப்படிலாம் டெஸ்ட் பண்ணால் தான் வெல்டிங் எது விடுதா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணலாம். ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வண்டியை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறதுக்காண்டி ப்ளேவுட் வந்து எடுத்துருக்கிறோம். இதை யூஸ் பண்ணி வண்டி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி எடுக்க போகிறோம். டிப்பர் பாடியில் உள்ள மட்டும் நல்லா திக்னஸாக உள்ள ப்ளேவுட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இனி மிச்சம் இருக்கிற எல்லா இடத்துக்குமே 5 mm ப்ளேவுட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் யூஸ் பண்ணுற ப்ளேவுட்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்ம வண்டிக்கு என்ன ஷேப்பில் ப்ளேவுட் தேவையோ அதே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் தான் சீட் போல்ட்டு போட்டு டைட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம வீலை வளைக்கும் போது ப்ளேவுட்டில் வந்து உரசும் வீல். அதனால நான் வீல் ஷேப்புக்கு வந்து மார்க் பண்ணுறேன். அந்த மார்க் பண்ணுற இடத்த மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். நீ இந்த ப்ளேவுட்டுக்கு மேலே பெயிண்டிங் ஒர்க் வந்து பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ப்ளேவுட் பீஸில் நேம் போர்டு வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இதை வண்டியோட ஃப்ரண்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். லாரிக்கான லுக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி லாரியோட ஃப்ரண்ட் கிரில் வந்து ஃப்ளெக்ஸ் அடிச்சு எடுத்துக்கு வந்துருக்கிறேன். இதை இப்போ நம்ம ரெடி பண்ண வண்டியில் ஃப்ரண்ட் சைடில் ஓட்ட போகிறோம். ஓகே, ஆல் ஓவர் கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மினி லாரியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த லாரியோட லுக் அண்ட் இதுக்கு எத்தனை ரேட்டிங் வந்து நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. இப்போ நம்ம டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து போயிடுவோம். நம்ம டோரை ஓப்பன் பண்ணோம்னா என்ட்ரன்ஸ் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. அப்படியே உள்ளே ஏறி போயிடலாம். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இப்போ உட்காரதுக்கெல்லாம். நான் ப்ளேவுட் மேலே அடைச்சிட்டோமா, நல்லா இருக்குது. அப்படியே டோர் லாக் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓஹோ, நல்லா மூவ் ஆகுது. வண்டி நல்லா ஸ்மூத்தாக போகுதுங்க. நம்ம ரெடி பண்ண வண்டியிலே ரொம்ப ஹைட்டில் உட்காந்து ஓட்டின வண்டி தான் இந்த வண்டி தாங்க. நமக்கு முன்னாடிக்கு நம்ம மாதிரி வண்டி ஒன்று நிற்கிது. பயங்கரமாக இருக்குது, என்ன சொல்கிறதே தெரியலைங்க. இந்த டோருக்கு தான் ஒரு லாக் வந்து சரியாக ரெடி பண்ணலை. அப்படியே கலந்து ஓட ஆரம்பிச்சிருந்துங்க. சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணிட்டோம். அப்படி டோரை கையில் ஒரு கையில் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல பள்ளம் அப்படின்னு நினைக்கிறேன். வீல் அப்படி இப்படி ஆட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப இந்த வண்டியில் பிடிச்சது சைடு லுக்கு தாங்க. சைடு லுக்கு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன்.
பள்ளம் வந்துச்சுன்னா பயங்கரமாக ஆடுது. இன்னொரு விஷயம் என்ன, நம்ம வண்டிக்கு வந்து ஹாரன் வைக்கல, அதுவும் ஒரு சின்ன மிஸ்டேக்கு. ஏன்னா உள்ளதுக்கே பேட்டரி சப்ளை வந்து பத்தலை. செல்ஃப் ஸ்டார்ட்டு பயங்கரமாக பேட்டரி சப்ளை வந்து இருக்குது. அதே போல் நம்ம ஹைட்ராலிக் மெத்தட் வச்சோம்ல, அதுக்கு தனியாக 2 பேட்டரி வந்து வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால ஹாரனுக்கு வந்து இடம் பத்தலை, அதாவது பேஸ் வந்து பத்தலை பேட்டரியிலேருந்து. இப்போ நம்ம அப்படியே ஆஃப் ரோடு வந்து கீழே இறங்க போகிறோம். அதாவது வண்டியை கீழே வளைக்க போகிறோங்க. நல்லா வளையுதுங்க. படத்தில் போகும்போது இப்படி சேக் ஆனிச்சு பார்த்தீங்களா, அது வந்து ஆஃப் ரோட்டில் கிடையவே கிடையாது. நல்லா நீட்டாக போகுதுங்க வண்டி. வண்டியிலேருந்து லைட்டாக நாய்ஸ் வருது ஆஃப் ரோட்டில் போகும்போது. ஒரு குறுகிய ரோடு, இதுக்குள்ளே வருமானங்கிறது தெரியல. கரெக்டாக வந்தாச்சு. இது ஆஃப் ரோடு கிடையாது, அட்வென்ச்சர் ரோடுங்க. பல்லவ மேடாக தான் இருக்கு. ஆனால் நம்ம வண்டி கல் மேடு முள் எல்லாத்துலேயும் ஏறி போவோங்க. ஏன்னா இது லாரி இல்லை. வண்டி பிக்கப் அதிகமாக இருக்கா. லைட்டாக த்ராட்டில் கொடுத்தாலுமே இழுத்துக்கு ஓடுதுங்க. நான் லைட்டாக த்ராட்டிலுக்கு கொடுத்துருக்கேன். ஃபுல் த்ராட்டில் கொடுத்தா அவ்வளோதான். இங்கே பாரு என்ன போட்டு போயிட்டு இருக்கீங்க. ஐயோ, அது பாட்டில் போயிட்டு இருக்காப்புல. ஓடு பிரேக்குமே நல்லா தான் பிடிக்குது. வண்டியில் லோடு இல்லாமல் குதிக்குதுங்க. டக்குன்னு லோடு ஏற்றினா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வண்டியில் ஃபியூல் காலி ஆயிடுச்சுங்க. வண்டிக்கான ஃபியூல் டேங்க் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறோம். அதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு பெட்ரோல் வந்து ஊற்றிடுவோம். ஓகே, போதும். ஃபுல்லாகவே பொட்டல் தாங்க. நம்ம லாரி எப்படி வேணுமோ ஓட்டலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஆரம்பிச்சிடுவோம். ஒரே இடத்துல ரவுண்ட் அடிக்கலாங்க. அப்படி போய் இப்போ ஸ்டேரிங் லைட்டாக வளைச்சாலுமே நல்லா வளையுது. இதுக்கு முன்னாடியே டிராக்டருக்கு தகரம் யூஸ் பண்ணால் அதில் சவுண்டு வந்துச்சு. பஸ்ஸுக்கு பிளாஸ்டிக் சீட்டு யூஸ் பண்ணால் அதுலேயும் சவுண்டு வந்துச்சு. இந்த பிளைவுட் யூஸ் பண்ணலாம் பார்த்தா இதுலேயுமே சவுண்டு வருதுங்க. லைட்டாக வருது அப்படியே பள்ளத்தில் ஏறி குதிக்கும் போது. நல்லாவே போகுது. இனி அடுத்து நம்ம ஹைட்ராலிக் மெத்தெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்க எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். அது வந்து 2H சுவிட்ச் மூலமாக கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்குறோம். இப்போ 2H சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஹைட்ராலிக் ஆன் பண்ணிவிட்டு அவ்வளோதான் தூக்க ஆரம்பிச்சுங்க. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எவ்வளோ வெயிட் வச்சாலும் நம்ம ஹைட்ராலிக் அழகாக தூக்கிக்கிற வந்து வச்சுக்கணும். சரி, எவ்வளோ ஃபுல்லாக தூக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இந்த அளவு தூக்குனாலே எல்லா ஜாமும் கீழே விழுந்துடும். ஆனால் இதுவுமே இதோடய மேலே வந்து ஹைட் வச்சுருக்கோம். எவ்வளோ ஹைட்டு. நம்ம அப்படியே கூட வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரன்னிங்லேயே போகலாங்க. ஓகே, ஹைட்ராலிக் அமர்த்திடுவோம். யாராவது ஃபுல்லாக ஏறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா ஏற்றின ஹைட்ராலிக் கீழே இறக்க போகிறோம். எப்படி ஏறிச்சு அதே மாதிரி அழகாக கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நம்ம வண்டியில் வந்து லோடு வந்து ஏற்ற போகிறோம். என்ன லோடுனா நம்ம தேங்காய் கொப்பரை லோடு தான் ஏற்ற போகிறோம். ஃபஸ்ட் நம்ம டிப்பரில் வந்து டோரை ஓப்பன் பண்ணிடுவோம். ஒன்று நான் அப்புறம் அள்ளி போட்டுருக்கிறேன். ஓனர் இவருக்கு தான் தேங்காய் கொப்பரை ஏற்றன்னு சொன்னார், அவரே வரலங்க. அள்ளி போடியா. அவ்வளோதாங்க, எல்லா கொப்பரையும் வந்து ஏற்றியாச்சு. அப்படியே டோரை லாக் பண்ணிடுவோம். ஆனால் எங்கே தேங்காய் கொப்பரை கொட்டணும்? புதுக்கோட்டையா? ஏறுங்க நீங்கள் வழி சொல்லிடுங்க, நமக்கு வழி தெரியாது.
போலாமாண்ணே? என்னண்ணே இது ரோடு மெட்டம் மேடு பள்ளமா இருக்குண்ணே. அப்பப்ப இந்த எவ்வளோ தூரம்ண்ணே போகணும்? நான் கொஞ்சம் தூரமா? எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்ண்ணே? 30 கிலோமீட்டர். ஐயா எப்படியே ரைட்டா லெஃப்டாண்ணே? லெஃப்டா? ரைட்டில் போகிறேன் வண்டி. ஓகேண்ணே, நீங்கள் சொன்ன இடம் வந்துருச்சு. அப்படியே லோடு இறக்கிறோம். நீங்கள் கையில் தள்ள வேண்டியது இல்லைண்ணே. நம்ம வண்டியில் ஹைட்ராலிக் ஓப்பன் பண்ணிக்கலாம். டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹைட்ராலிக் ஆன் பண்ணிடுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம ஹைட்ராலிக் வந்து தூக்கும். ஆனால் நீங்கள் ஒரு மட்டை கையில் இறக்க வேணாம்ண்ணே. கொஞ்சம் பேமெண்ட் ஒத்தையும் பார்த்து கொடுத்துருங்க. அப்போ நான் கூட ஹைட்ராலிக் தூக்காது அப்படின்னு நினச்சேங்க. நல்லாவே தூக்குதுங்க. அழகா சரியிறாப்புல. பார்த்தீங்களா, எல்லா மட்டையும் இறக்கியாச்சு. ஆனால் நம்ம இந்த மட்டை கையில் தள்ளி ஆகணும். ஏன்னா இந்த சரிஞ்சிருக்கு. ஓகே அவனே, அப்படியே ஹைட்ராலிக் கீழே இறக்கிடுவோம். நம்ம டோர் லாக் பண்ணிடுவோங்க. ஓகேண்ணே, வாடகை 2500ண்ணே. என்ன? ஓகேண்ணே, காசு கொடுங்கண்ணே. எங்கண்ணே காசை காணு? என்ன மணிமா எல்லாம் வைக்க கட்டி ஏற்றணுமா? என்ன எல்லாத்தையும் ஏற்றணுமா? மணிமானுக்கு வந்து வைக்க கட்டி ஏற்றணுமாங்க. புள்ள மூலம் விவசாயத்துக்கெல்லாம் எல்லாம் ஃப்ரீ தான். மணிமானுக்கு வந்து ஃப்ரீயாக வைக்க கடை வீட்டுக்கு எத்தி வந்து கொடுக்க போகிறோம். புறா மணிமாரேன் அப்படியே அந்த எண்டில் போடுறான். சரி தூக்கி நிமிடுறா. அப்போ தானே 3 கட்டி வைக்கலாம். அடுத்த கட்டப்படி என்ன ஒரு கட்டு இருக்கா? வைக்க கட்டி கீழே வந்து நம்ம பொறுப்பு இல்லைண்ணே. மேலே எதுக்கு வந்துக்கலண்ணா? சரி ஓகே, உங்கள் வீட்டில் கொண்டு போட்டுருமாண்ணே. டயர்லாம் வேணாம். ஸ்லோவாக போவோம்ண்ணே. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்கு. ஏன்னா வைக்கக்கடை கீழே வந்து விழுந்துடும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வைக்கக்கட்டை வந்து எங்கள் வீட்டில் மாடலாம் கிடையாதுங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்குன்னே புதுசாக எடுத்து வாங்கியிருக்கிறோம். ஏன்னா வைக்கலோடு உங்கள்ட்ட ஏற்றி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அவ்வளோதாங்க, கீழே விழுந்துருச்சுங்க. மணிமாரம் ஒரு வைக்கக்கடி கீழே விழுந்துருச்சு. பரவாயில்ல, மணிமாரம் லோடு தானே, போகட்டும் விடுங்க. நம்ம ஒரு வைக்கக்கடி கீழே விழுந்துச்சு பார்த்தீங்களா? அந்த இடத்துல இருக்கிற வைக்க எல்லாத்தையும் இறக்கிடுவோம். இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஹைட்ராலிக் வந்து போட முடியாது. என்ன ரீசன்னா, இப்படி டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு டோரை வந்து விட்டோம்னா இப்படியே நிற்கிது. இதுக்கு மேலே வைக்க கட்டு கீழே விழுந்துச்சா வச்சுக்கங்களேன், டோர் வந்து காலியாயிரும். அதனால் வைக்கல கையில் தான் இறக்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, அப்படியே டோர் லாக் பண்ணிடுவோம். நினச்சேன் டோரில் வைக்க கட்டு விடுவோம் அப்படின்னு. நம்ம ஹைட்ராலிக்கை போட்டால் வைக்க கட்டு இந்த டோரில் விழுந்து டோர் உடஞ்சிடும். அப்படினால தான் ஹைட்ராலிக் வந்து போடலை. அப்படி இருந்துமே நம்ம ஃபஸ்ட்டு கட்டை தள்ளும் போது டோரில் வந்து விழுந்துருச்சுங்க. டோர் கையோடு வந்துருச்சு. அது வேறு ஒன்றும் கிடையாது. டோர் கீழே யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அதில் வெல்ட் வச்சு வந்து எடுத்துக்கிடுச்சு. இது சிம்பிளாக வெல்ட் வச்சு ரிட்டன் டோர் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போதைக்கு டோர் வந்து அப்படியே உள்ளே இருக்கட்டும். இப்போ நம்ம வண்டியில் உள்ள செட்லாம் கோயிலுக்கு போகணுமாங்க.
எல்லோரும் இறக்கி விட அவ்வளோதான், இடம் வந்துருச்சு. ஓகே ஸ்குவாட், லாரி ரெடி பண்ணு சொன்னீங்க. பயங்கரமாக ஒரு லாரி வந்து ரெடி பண்ணியாச்சு. விற்கமே பயங்கரமாக இருக்குது. இந்த லாரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு ஒப்பீனியன் மறந்தாமல் கமெண்ட் பாக்ஸை தட்டி விட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி வேறு என்ன டிஃப்ரெண்ட் நான் செய்யலாம் அதையும் மறந்தாமல் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் அப்படியில் மீட் பண்ணலாம்.